ஃபுட்பால் விளையாடலாம். டேய் சதீஷ், இது உங்களுக்கு குழந்தைத்தனமான விளையாட்டாங்க. உங்களுக்கு ஃபுட்பால் உங்களுக்கு பெரிய கேம் ஆங்க. எங்களோட நீ ஒரு நாள் விளையாண்டது இல்லையோ? ஐயோ பூமாரிக்கா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்க்கா. நீங்க விளையாடுங்க. நீங்க விளையாடுற கேம் தான் பெரிய கேம். நாங்க சும்மா கால்பந்து தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அதுல என்ன கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? சும்மா ஓடி ஆடி விளையாடுவோம், அவ்வளவுதான். டேய் எங்களுக்கு ஓடி ஆடி விளையாட தெரியும்டா. சரிக்கா சரிக்கா, நீங்க விளையாடுங்க. டேய் மச்சான், நம்ம எல்லாம் அங்கிட்டு போய் விளையாடலாம்டா. டேய் மஞ்ச முடிக்காரா, வாரியா இல்ல நாங்க போட்டுமா? ஐயோ, இவனுங்க அடுத்து விளையாட்டு கூப்பிட மாட்டாடுங்க. சரி, இந்த பொம்பளை பிள்ளையை நம்ப முடியாது. நீ உங்களோட போயிடலாம். டேய் நான் வரேன்டா, இருங்கடா. பாத்தியா பூமாரி எப்படி எஸ்கேப் ஆகி ஓடிட்டானுங்கன்னு? இவ்வளவு நேரம் வரைக்கும் அந்த மஞ்ச முடிக்காரன் இங்க தான் நின்னுட்டு இருந்தான். இப்போ அவங்க கூப்பிட்டாங்கன்னு ஓடிட்டான் பாரு. சரி விடு சுசீலா, நீ கேம் ஆரம்பிச்சி, நம்ம எல்லாம் விளையாடலாம். ஏய் ரெட்ட குடும்பி, நீ அடுத்து விளையாடணும் சரியா? சரிக்கா. ஃபர்ஸ்ட் சுசீலா, ரெண்டாவது கனி, மூணாவது ரெட்ட குடும்பி, நாலாவது நானு. சரியா? ஓகேக்கா ஓகே. ஐயா கரெக்ட்டா போட்டேன். நல்ல வேளை எந்த கடத்துக்குள்ளே விழல. சரி சுசி, ஆரம்பி. எப்படி பூமாரி, நல்லா விளையாண்டனா? ஏடி சூப்பர் டி சுசி. அடுத்து நீ தாண்டி விளையாடு. சரிடி. ஏடி ரெட்ட குடும்பி, பாத்தியாடி சுசிலாக்கா செமையா விளையாண்டாங்கல்ல? ஆமாடி, நான்லாம் விளையாண்டுக்கவே மாட்டேன். நானும் தான், நான்லாம் கீழ விழுந்துருவேன். ஏடி சுசிலா, நான் நீ விளையாடும் போது பாத்துட்டு இருந்தோம்ல, இப்போ நீ என்ன அங்க பாத்துட்டு இருக்க? நான் விளையாடுறத பாருடி. ஏடி அது ஒண்ணும் இல்லடி பூமாரி, அந்த பசங்க எல்லாம் பால் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க ஃபுட்பால், அதான் பாத்துட்டு இருந்தேன். ஏடி ஃபர்ஸ்ட் நம்ம கேமை கவனி, அதுக்கப்புறம் அங்க பார்க்கலாம். சரி சரி, நீ போடு. எக்கா நீங்க மட்டும் விளையாண்டுட்டே இருக்கீங்க, எங்களுக்கு எப்பங்கா சான்ஸ் கொடுப்பீங்க? விளையாட சொன்னா ஒழுங்கா விளையாடணும். விளையாடாம பால் தூக்கி உங்களுக்கு கட்டத்துக்குள்ள போட்டு தோத்து போட்டீங்கன்னா நீங்க கொஞ்ச நேரம் அங்க நின்னு விளையாடுங்க. போ, அங்க சீசாவுக்கு பாரு, அந்த சீசால 2 பேர் விளையாடுங்க. நீங்க ரொம்ப மோசம். ஏடி கனி வாடி, நம்ம சீசால விளையாடலாம். சரி வா போவோம். ஏடி பூமாரி, நீ அவுட்டுடி. அங்க பாரு, உன் கால் அந்த கோட தொட்டுருச்சு. எப்ப பார்த்தாலும் நம்ம தான் தோத்து போறோம். ஏடி பூமாரி, கேம் ரொம்ப போர் அடிக்குடி, வேற ஏதாவது விளையாடலாம்டி. ஏடி வேற என்னடி விளையாட? வெயில் வேற தாங்க முடியல, வெக்க. சரி, ஒரே வேர்த்து ஊத்துது. ஏடி ஐஸ்கிரீம் இல்ல ஜூஸ் ஏதாவது குடிப்போமாடி? சரிடி வாடி, ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு வருவோம். ஏடி உன் வீடு பக்கமா தானடி இருக்கு, உன் வீட்ல போய் ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம்டி. சரி வா வா போவோம். ஏடி அங்க பாருடி, ரொம்ப வருஷமா பூட்டி இருந்த வீடை யாரோ இப்போ ஓபன் பண்றாங்க. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க போல. பார்க்க நல்லா வெள்ளைக்காரங்க மாதிரி பணக்காரங்க மாதிரி இருக்காங்கடி. ஏடி ஆமாண்டி, பார்க்க அப்படிதான் தெரியுது. வெள்ளைக்காரங்க மாதிரி இருக்காங்க. நம்ம கூட எல்லாம் பேசுவாங்கன்னு தெரியலையே. போய் பேசி பாப்போமா? ஏடி நல்ல ஐடியாடி, வாடி போய் பாப்போம். ராபர்ட், இதான் உங்களோட பூர்வீக வீடா? ஆமா மேரி, இது எங்களோட பூர்வீக வீடு தான். இது எங்க ஆச்சி தாத்தா காலத்துல இருந்தே இந்த வீட்டுல நாங்க இருந்தோம். நம்ம சின்ன வயசு தான் எனக்கு அப்ப இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க அப்பா ஃபாரின் கூட்டிட்டு போயிட்டாரு. சரின்ட்டு நானும் ஃபாரின்ல தான் இருந்தேன். அதனால நம்ம கல்ச்சர்ஸ்லாம் அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. சரின்ட்டு நம்ம சிண்டுவையாவது இந்த ஊர்ல படிக்க வைக்கணும். அதனாலதான் நம்ம இந்த ஊருக்கு திரும்ப வந்தாச்சு. சரி ராபர்ட், நம்ம எப்படிதான் இந்த ஊர்ல இருக்க போறோமோ தெரியல. எனக்கு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களா என்னன்னு தெரிய மாட்டேங்கி. சரி, எல்லார்கிட்டயும் கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழகிக்க வேண்டியதான். மேரி, இந்த ஊர்ல உள்ளவங்களாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நான் அப்ப சின்ன பிள்ளையில இருக்கும் போதே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருந்தாங்க. அவங்களாம் இப்ப கல்யாணம் முடிஞ்சு அவங்களுக்கு பிள்ளைங்களா இருந்திருப்பாங்க. சரி, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். எப்படியும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஊர்ல தான் இருப்பாங்க. அதனால உனக்கு பிரச்சனை இருக்காது. அதனால எல்லா கூடயும் நீ ஃப்ரெண்ட் ஆயிக்கலாம். ஓகே ராபர்ட். சரி, லக்கேஜ்ல எடுத்துட்டு நம்ம உள்ள போலாம். சிண்டு அங்க என்ன பாத்துட்டு இருக்க? டாடி அங்க பாருங்க, பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. நானும் அவங்களோட போய் விளையாடட்டுமா? சிண்டு அப்புறமா விளையாடலாம். சிண்டு இப்ப முதல்ல போய் உள்ள போய் ஃப்ரெஷ் ஆகலாம். இந்த சம்மருக்கு வெயில் ரொம்ப ஹாட்டா இருக்கு. வா, உள்ள ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு. நம்ம ஜாலியா ஸ்விம்மிங் பூல்ல விளையாடலாம். ஐ ஜாலி மம்மி, இங்க ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கா? வாவ் சூப்பர். ஏடி பார்க்க வெள்ளைக்காரங்களா இருக்காங்க. நம்ம பேசுற தமிழ் புரியுமா? சும்மா பேசி பாரு. ஹலோ, வெல்கம் ஆன்ட்டி, அங்கிள், how are you? எங்களுக்கு தமிழ் தெரியுமா? ஓ அப்படியா? ஓகே
எங்களுக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து பேச வந்திருக்கீங்க. சரி உள்ள வாங்க. இங்க வெளில நின்னுட்டே இருக்கீங்க, உள்ள வாங்க. ஓகே அங்கிள். ஆமாடா, உன் பேர் என்னது? என் பேரு சிண்டு. சிண்டுவா? சூப்பரா இருக்கு பேரு. சரி வாங்க உள்ள போய் பேசலாம். ஆண்டி ரொம்ப ஹாட்டா இருக்கு, கூலிங்கா ஏதாவது ஜூஸ் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும், வா வா உள்ள போலாம். வாவ் ஆண்டி அங்கிள், வீடு சூப்பரா இருக்கு. ஆமாமா, இது என் ஹஸ்பண்ட் வீடு தான். அது ரொம்ப வருஷமா பூட்டி தான் இருந்துச்சு. நாங்க நேத்து தான் சொன்னோம் ஆட்களை விட்டு வேலையை பாருங்கன்னு. இன்னைக்கு எல்லா வீடையும் க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க போல. சரி உட்காருங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஓகே ஆண்டி. நீயும் சிண்டுவும் பேசிட்டு இருங்க, நான் போய் உள்ள லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன். சரி அங்கிள். சுசீலா, நீ எத்தனாம் ஸ்டாண்டர்ட் படிக்க? நான் 9th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன். அடுத்து 10th போக போறேன். நானும் அடுத்து 10th தான் போக போறேன். அப்ப நீ எங்க ஸ்கூல்லே ஜாயின் பண்ணிக்கோ. சூப்பரா தான் இருக்கும், நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஓகே ஓகே, நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தாங்கம்மா ஜூஸ் குடிங்க. சிண்டு, உனக்கு நான் ஜூஸ் உள்ள வச்சிருக்கேன், நீ அப்புறமா குடிச்சுக்கோ சரியா? ஓகே மம்மி, நோ ப்ராப்ளம். ஆன்ட்டி ஜூஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கு ஆன்ட்டி. இந்த ஹாட்டான சம்மருக்கு கூலிங்கான ஜூஸ் வெரி வெரி டேஸ்டி. தேங்க் யூ. மம்மி ரொம்ப ஹாட்டா இருக்கு மம்மி, ஏசி ஆன் பண்ணுங்க மம்மி. சாரி சிண்டு, இன்னைக்கு ஏசி ஒர்க் ஆகாது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பின்னாடி ஸ்விம்மிங் பூல்லா இருக்கு, அங்க போய் விளையாடுங்க. ஓகே மம்மி. சரி நீங்க போய் விளையாடுங்க, நான் கொஞ்சம் கிச்சன்ல ஒர்க் இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். ஓகே ஆன்ட்டி. வாவ் சிண்டு, உங்க வீட்டு பின்னாடி இவ்ளோ பெரிய ஸ்விம்மிங் பூலா? செமையா இருக்குடா. வாங்க எல்லாரும் விளையாடலாம். சுசீலா, உன்னோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிடு, நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து விளையாண்டா ஜாலியா இருக்கும். இதோ இப்பவே ஃபோன் பண்ணி எல்லாரையும் வர சொல்லிடுறேன். வாவ் சுசீலா, இதெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, இதெல்லாம் என்னோட தம்பிங்க தான். ஓகே. ஹாய், என்னோட நேம் சிண்டு. உன் பேர் சிண்டுவா? ஓகே. மை நேம் இஸ் சதீஷ். ஹாய் சதீஷ். நம்ம எல்லாம் சேர்ந்து இங்க ஸ்விம்மிங் பூல்ல விளையாடலாமா? அதுக்கு தானே வந்திருக்கோம். டேய் மச்சான், எல்லாரும் வாங்கடா, ஸ்விம்மிங் பூல்குள்ள குதிக்கலாம். டேய் சதீஷ், ஆல்ரெடி நான் ரெடியா தான்டா இருக்கேன். டேய் சதீஷ், பாத்து விளையாடுடா, தண்ணி இங்க வரைக்கும் தெரிக்குது. ஏக்கா நீங்களும் வாங்க. பூமாலிகா, சுசிலாக்கா, டேய் சிண்டு வாடா. பரவாயில்ல, சிண்டுக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸே கிடைக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. ரொம்ப லக்கி தான் சிண்டு.